ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்னா என்ன? எதனால இன்ஃப்ளேஷன் வருது? இன்ஃப்ளேஷனால நமக்கு ஏதாவது நல்லது இருக்கா? இல்ல கெட்டது இருக்கா? இது என்ன மாரியான பாதிப்புகள நமக்கு தருது? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்ப்போம். இன்ஃப்ளேஷன்னா ஒரு பொருள் இல்லன்னா ஒரு சேவையோட விலை காலப்போக்குல அதிகமாயிட்டே போறது தான் இன்ஃப்ளேஷன். இப்போ இத எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாலோட விலை என்னவா இருந்தது? பெட்ரோலோட விலை என்னவா இருந்தது? அரிசியோட விலை என்னவா இருந்தது? நம்ம வாங்குன வீட்டு உபயோக பொருட்களோட விலை என்னவா இருந்தது? அது 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு, இப்ப அதோட விலை அதேவா இருக்கா? இல்ல அதிகமாயிருக்கா? கண்டிப்பா அதிகமாயிருக்கு. ஸோ இது காலப்போக்குல ஏறிக்கிட்டே போறது தான் இன்ஃப்ளேஷன். இப்போ இது எந்த அளவுல ஏறுது, அதிகமாகுது, விலை அதிகரிக்குது அப்படிங்கிறத கணக்கிடுறது தான் இன்ஃப்ளேஷன் ரேட். இப்போ பெட்ரோல் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2015ல 1 லிட்டர் பெட்ரோலோட விலை ₹60.50. இப்போ 10 வருஷம் கழிச்சு 2025ல இன்னைக்கு 1 லிட்டர் விலை பெட்ரோலோட விலை எவ்வளவுனா ₹101.50. ஸோ கிட்டத்தட்ட ₹41 ஏறி இருக்கு. இத வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும் போது ஒரு வருஷத்துக்கும் 5.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு வருஷமும் ₹60 அந்த பெட்ரோல் 5% விலை ஏறிட்டே வந்திருந்திருக்கு. இந்த 5.21% அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்தோம், ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனையும் பார்த்தோம். இப்போ அடுத்து இந்த இன்ஃப்ளேஷனோட பெர்சன்டேஜை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து 7%, 8% அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிஸ்ட் எல்லாருமே. அதுவே இப்போ என்டர்டெயின்மெண்ட்டோட இன்ஃப்ளேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10% அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு நீச்சுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ இன்ஃப்ளேஷன் பெர்சன்டேஜ் மாறும். ஸோ இப்போ காமனாக யூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் ரேட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு அந்த ஒரு இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டை நான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போது சிபிஐனா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது உங்கள் கையில் ஒரு கூடை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான உங்கள் வீட்டு க்ரோசரியை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதே க்ரோசரியை தான் நீங்கள் வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த க்ரோசரியை இப்போ வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது அதே க்ரோசரி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பில் ஜென்ரேட் ஆகிருக்கும், கரெக்டுங்களா? இப்போ அந்த பில் ஜென்ரேட் ஆன அதோட அமௌண்ட் வந்துட்டு ஒரு 5,000 வச்சுக்கலாம். இப்போது அடுத்த மாதமும் மந்த்லி பர்ச்சேஸ்க்காக க்ரோசரி ஸ்டோர் போகிறீங்க, உங்களுக்கான சேம் க்ரோசரியை வாங்குறீங்க. அதே மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ட்ராக் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது விலை ஏறுதா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்மளால ஃபைன் பண்ண முடியும். இப்போது 2024ல உங்களுக்கு 5,000 ஆயிருக்கு அப்படின்னா 2025ல உங்களுக்கு 5,500 ஆயிருக்கு அப்படின்னா 500 ரூபாங்கிறது இன்ஃப்ளேட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இந்த 500 நம்ம வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ரேட்டாக மாற்றி பார்த்தோம் அப்படின்னா 10% வரும். ஓகேவா? இப்போ க்ரோசரியோட இன்ஃப்ளேஷன் ரேட் 10% அப்படின்னு அதை குளோபலாக நம்ம ஒரு காமன் கன்சிடரேஷனாக எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃப்ளேஷன் டைப்ஸும் இருக்குது. அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துக்கெல்லாம் தனி இன்ஃப்ளேஷன் ரேட்டும் கால்குலேட் பண்ணுவாங்க. எஜுகேஷன், இப்போ நம்ம ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெர்சன்டேஜில் க்ரோ ஆகிட்டே இருக்கும், அதோட விலை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது தனியாக இந்த கேட்டகரியெலாம் வந்துட்டு இவ்வளோ பெர்சன்டேஜில் இன்ஃப்ளேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்தியாவில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்துட்டு இதெல்லாம் இன்ஃப்ளேஷன் எதனால் நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் எதனால் நடக்கும் அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ஒரு பணத்தோட விலை ஒரு பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேட் ஆகிடும். ஏன் அப்படின்னா சப்ளை டிமாண்டுங்கிறது தான் இன்ஃப்ளேஷனோட ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்னு சொல்லலாம். இப்போது சப்ளை வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், டிமாண்டு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். யாராவது இந்த இடத்துல இன்ஃப்ளேட் ஆகுதுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, இப்போது ஒரு 10 கிலோ அரிசி தான் இருக்கு, ஆனால் வாங்குறதுக்கு 5 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த விற்கிறவர் என்ன ட்ரை பண்ணுவார், நான் இன்னும் விலை கம்மியாக கூட கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் நிறைய வாங்கிக்கங்க, என்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ராவாக 5 கிலோ இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிக்கங்கன்னு விற்க நினைப்பார். ஸோ அதனால் விலை குறைஞ்சிருது அந்த இடத்துல. இதுவே
இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளோட விலை பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிடும். இதுதான் எக்கனாமியில நடக்கிற ஒரு பேசிக் சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். இப்போ 5 கிலோ அரிசி தான் இருக்கு, ஆனா வாங்குறதுக்கு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்குள்ள காம்படிஷன் இருக்கும்ல. எனக்கும் அரிசி வேணும், எனக்கும் அரிசி வேணுங்கிற ஒரு காம்படிஷன் இருக்கும். இந்த இடத்துல செல்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரைஸை ஏத்திடுவாரு. ஸோ இந்த பிரைஸுக்கு நீங்க கொடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல விலை ஏறிடுச்சு. ஸோ இதுதான் இன்ஃப்ளேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதை வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாண்டால, தேவையினால, உற்பத்தியின் பற்றாக்குறையினால ஒரு பொருளோட விலை ஏறிக்கிட்டே போறது. செகண்ட் ஒன் வந்து காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருட்கள்லாம் வேணும், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும், அதோட விலையெல்லாம் ஏறுதுங்கிறப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு பொருளோட விலையும் அதிகமாக தான் அவங்க நிர்ணயம் பண்ணி விற்றாதான் அவங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும், இல்லை லாஸ் பண்ணாமலாச்சும் இருக்க முடியும். கரெக்டா? ஸோ இது காஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து பில்ட்-இன் இன்ஃப்ளேஷன். இது சைக்காலஜிக்கலான ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம்னு சொல்லலாம். இப்போ இந்த பில்ட்-இன் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ரெகுலராக கொடுக்குற சேலரியிலேருந்து எம்ப்ளாயீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்கிறனால அவங்களோட அன்றாட செலவை வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்க முடியலங்கிற காரணத்தினால இன்னும் கொஞ்சம் எனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க, அப்போ தான் எங்கள் குடும்பத்தை என்னால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கும்போது கம்பெனி வந்துட்டு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த இன்க்ரிமெண்ட் பண்ண அமௌண்ட்டை மறுபடியும் அந்த கம்பெனியோட ப்ராடக்டில் தான் அவங்க மார்ஜினாக வைப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும், மறுபடியும் இன்ஃப்ளேஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஸோ ஒருத்தருக்கு சேலரி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி கம்பெனி வந்துட்டு பொருளோட விலை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆனனால மறுபடியும் அந்த பொருளோட விலை என்ன ஆயிடுச்சு, இன்ஃப்ளேட் ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ இதுதான் பில்ட்-இன் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனில் இப்போ நம்ம 3 டைப் பார்த்துட்டோம். ஒன்று வந்துட்டு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், ரெண்டாவது காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன், மூணாவது வந்துட்டு பில்ட்-இன் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ அடுத்து இன்ஃப்ளேஷனால் ஏதாவது நல்லது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆஸ் ஒரு சிட்டிசனாக எனக்கு இன்ஃப்ளேஷனால் நல்லதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. ஆனால் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸாக, பிஸ்னஸ் ஃபேக்டர்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது மணியோட வேல்யூ லூஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளேஷன்னு நம்ம பார்த்தோம். இப்போது அப்படி லூஸ் பண்ணுறனால பிஸ்னஸ் வந்து கார்பரேட்டர்ஸ் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி கொடுக்குறதோட மதிப்புங்கிறது ஆக்சுவலி கம்மி தானே ஆகுது. ஸோ இப்போ ஒரு 10,000 மாதம் கொடுத்துட்ருக்காங்க சேலரியாக ஒரு பர்சனுக்கு அப்படின்னா ஒரு 10% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டாலும் ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆக்சுவலாக 9,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இன் டேர்ம்ஸ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பிஸ்னஸஸ்க்கு இது ஒரு ப்ராஃபிட் இருக்குது இதனால். அப்புறம் இன்னொன்று என்னென்னா எக்கனாமிக் ஃபேக்டராக பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு 2%, 3% அந்த மாதிரி மினிமமாக இருந்தால் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன்னா இன்னொன்று இப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம சொசைட்டியில், நம்ம எக்கானமியில் நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்காக தான் மக்கள் போகிறாங்க. அப்படி போகும்போது சப்ளை கம்மியாக இருக்கிறனால விலை ஏறுது. இது ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அந்த நிறைய மணி சப்ளை இருக்கிறனால நிறைய மக்கள் வந்து செலவு பண்ணுவாங்க. இதனால் எக்கானமி வந்து அதிகமாகும், இந்தியாவோட ஜிடிபி வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இப்போ அடுத்து நெகட்டிவான விஷயம்லாம் என்னென்னங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது நெகட்டிவான விஷயம் அப்படின்னா, இந்த நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறதுல இந்தியன் சிட்டிசனாக எனக்கு நிறையவே நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது அதிகமாகிட்டே போகும். இப்போது ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு கீழே வரதான் போகுது. வாடகையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கையோ இல்லை ஒரு 3 வருஷமோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்கையோ வாடகை ஏற்றிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதை நான் அதிகமாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் என்னோடய சேலரி வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ஆகிற அளவுக்கு ஈக்குவலாக என்னோடய சேலரி வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ அந்த வகையில் காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது அடி வாங்கும். எல்லா பொருட்களுக்கும் நான் இன்னும் அதிகமான பணத்தை கொடுக்கணும், ஆனால் என்னோடய சேலரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இது ஒரு பிரச்சனை. அடுத்து வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸாக மணியை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட மணியோட பவர் பொட்டன்ஷியல் வந்து லூஸ் ஆகிட்டே தான் போக போகுது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த 10,000 ரூபாயை எடுத்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைக்கும் போது அதோட விலை வந்துட்டு ஒரு 7,000 ரூபாய் இருக்கும். அந்த 3,000 ரூபாய்க்கான அந்த ஒரு மதிப்புங்கிறத நம்ம இழந்து நிற்போம்.
இது நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஆயிருக்கோ அதை பொறுத்து நம்மளோட மதிப்புங்கிறது இறங்கி போயிருக்கும். இது ஒரு மிகப்பெரிய லாஸ். அடுத்த விஷயம் அப்படின்னா, லோ கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க இதனால். எப்படி அப்படின்னா, அவங்களே ஆல்ரெடி கூலி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. தினசரி சம்பளம் சில நாள் கிடைக்காமலும் போகும். அப்படி இருக்கும்போது விலைவாசிங்கிறது ஏறிக்கிட்டே போகும்போது அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க? அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களோட நீட்ஸுக்கு கீழே தான் அவங்களோட இன்கமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு ஒரு பொருளோட இல்லைன்னா ஒரு சேவையோட விலையை ஏற்றி விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்களால எப்படி அதை அஃபோர்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பணக்காரன் ஆகிட்டே போவான். எப்படின்னா, அவன் வச்சிருக்க மணியை அவன் இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை ஒரு பிஸ்னஸில் போட்டோ அவன் ப்ராஃபிட் பண்ணி அவன் க்ரோ பண்ணிட்டே போவான். ஆனால் ஒரு ஏழையாக இருக்காங்க இல்லை ஒரு மிடில் கிளாஸில் நம்ம சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பணம் நம்மக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதோடைய வேல்யூவை லூஸ் பண்ணி நம்ம இன்னும் புவர் ஆகிட்டே தான் போவோம். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது இன்ஃப்ளேஷனில் நம்மளோட மதிப்பை நம்ம பணத்தோட மதிப்பை நம்ம இழந்துக்கிட்டே வரோம். இதை எப்படி நான் வந்துட்டு நம்ம இதுலேருந்து வெளியே வருது அப்படின்னா, நம்ம கோல்டு வாங்கலாம். கோல்டு வாங்கும்போது அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு ஹெட்ஜாக ஆக்ட் ஆகும். இப்போது பணம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளேட் ஆகுதோ அந்த அளவுக்கு கோல்டோட ப்ரைஸும் ஏறிக்கிட்டே போகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மணியோட பர்ச்சேசிங் பவரை நம்ம லூஸ் பண்ண மாட்டோம். அது அப்படியே தான் இருக்கும். இல்லைனா நம்ம இன்ஃப்ளேஷனோட ரேட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை விட ஒரு 2% 3% அதிகமாக ஏர்னிங்ஸ் கிடைக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிடலாம். மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, பாண்ட்ஸு, எஃப்டி இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பண்ணலாம். ஆனால் அது இன்ஃப்ளேஷன் பெர்சன்டேஜை விட 2-3% அதிகமாக இருந்தால் தான் ஆக்சுவலாக நம்ம மணியோட வெல்த்தை நம்ம லூஸ் பண்ணாமல் இருப்போம். இல்லைனா வி ஆர் மேக்கிங் லாஸ். ஸோ இதுதான் இந்த இன்ஃப்ளேஷனை பற்றின ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். கிரிட்டிசிசம் ஆர் வெல்கம். தேங்க்யூ.